Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 12th பிசிக்ஸ் யூனிட் நம்பர் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் எக்ஸாம்பிள் 2.25யும் 26 வந்து பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 2.25ல கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு வீஸ்டோன் பிரிட்ஜ் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதே மாதிரி இங்கே மீட்டர் பிரிட்ஜ் எக்ஸ்பெரிமெண்ட்டும் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. மீட்டர் பிரிட்ஜுங்கிறது எனக்கு ஓரளவு வந்து வீஸ்டோன் பிரிட்ஜோட ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் தான் வந்து இருக்கும். அங்கே ஆர்எஸ் வந்து கிடச்சிருக்கும், இந்த இடத்துல L1/L2 கிடச்சிருக்கும். இப்போ இந்த இடத்துல அதோடைய ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க 15 ohm. இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னன்னு தெரியாது, அதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பேலன்சிங் லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட ரேஷியோ வந்து 3:2. பேலன்சிங் லென்த்துங்கிறப்ப அது L1:L2 எடுத்திருப்போம். அது நம்ம ஏற்கனவே டெரிவேஷனில் பார்த்தது தான். அதோட வேல்யூ 3:2 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எனக்கு L1ஓட வேல்யூ 3, L2ஓட வேல்யூ 2 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா மீட்டர் பிரிட்ஜோட கண்டிஷன் எழுதிக்கிறேன். P/Q is equal to L1/L2. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா எனக்கு 15 ohmங்கிறது நான் Qவோட வேல்யூவாக நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். நம்ம எந்த வேல்யூவானாலும் கன்சிடர் பண்ணிக்கிறேன், நான் Qவோட வேல்யூவாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா P/Qவோட வேல்யூ வந்து 15 ohm, Lோட வேல்யூ வந்து 3, அடுத்து L1ஓட வேல்யூ 3, L2ஓட வேல்யூ 5ங்கிறத நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ நான் P தான் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். நான் இந்த 15 இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா P is equal to 3/2 into 15 கிடச்சிக்கும். அப்படின்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 45 வந்து கிடைக்கும் /2. அப்படின்னா அதை கேன்சல் பண்ணுன்னா 2 2s are 4, அடுத்து 2 2s are 4, அடுத்து எனக்கு ஒன்று மீதி கிடைக்கும். அப்படின்னா பாயிண்ட் வைக்கிறப்ப 0, அப்படின்னா எனக்கு 10. அப்படின்னா 10 வந்து 2 டேபிளில் எப்போ வரும் பார்த்தோம்னா 5 டைம்ஸில் வந்து கிடைக்கும். அப்படின்னா Pங்கிற அந்த ரெசிஸ்டாரோடைய ரெசிஸ்டன்ஸ் என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 22.5. ரெசிஸ்டன்ஸோடைய யூனிட் என்னென்னு பார்த்தோம்னா ஓம், அதை எழுதிட்டேன். இதோட இந்த எக்ஸாம்பிள் 2.25 வந்து எண்ட் ஆயிடுச்சு. அடுத்த எக்ஸாம்பிள் 2.26. அடுத்த எக்ஸாம்பிள் 2.26ல கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, அதே மாதிரி மீட்டர் பிரிட்ஜ் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒரு ரெசிஸ்டாரோடைய வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க 10 ohm. அதில் வந்து பேலன்சிங் லென்த், அதாவது L1ஓட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 55 சென்டிமீட்டர். L2ஓட வேல்யூ கொடுக்கல, இன்னொரு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவும் கொடுக்கல. அது ரெண்டையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தோம்னா எனக்கு இன்னொரு பேலன்சிங் லென்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா பார்த்தோம்னா மீட்டர் பிரிட்ஜோட ஒரு ஸ்கேல் வந்து நம்மளுக்கு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்கேல் வந்து பார்த்தோம்னா 1 மீட்டர் லென்த்து. அப்படின்னா நம்ம 1 மீட்டர் சென்டிமீட்டரில் எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தோம்னா 1 மீட்டர் is equal to 100 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். அப்படின்னா டோட்டல் லென்த் வந்து பார்த்தோம்னா, அதாவது டோட்டல் L அதோட வேல்யூ பார்த்தோம்னா 100 சென்டிமீட்டர். டோட்டல் Lங்கிறப்ப எனக்கு L1 L2 ரெண்டுமே வந்துருக்கணும். அப்படின்னா L is equal to எனக்கு L1 வந்து 55 கொடுத்துருக்காங்க ப்ளஸ் L2. டோட்டல் L என்னன்னு பார்த்தோம்னா எனக்கு 100 is equal to 55 ப்ளஸ் L2. அப்படின்னா இந்த ப்ளஸ் 55 இங்கிட்ட வந்துச்சுன்னா -55 ஆகும். அப்படின்னா L2 is equal to 100 minus 55. அப்படின்னா L2 is equal to இது ரெண்டையுமே மைனஸ் பண்ணால் எனக்கு 45 வந்து கிடைக்கும் சென்டிமீட்டர். இது L2ஓட வேல்யூ. அடுத்து வந்து பார்த்தோம்னா எனக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து பார்த்தோம்னா மீட்டர் பிரிட்ஜோட கண்டிஷன் எழுதிக்கிறேன். P/Q is equal to L1/L2. இப்போ இந்த Pங்கிற ரெசிஸ்டாரோடைய ரெசிஸ்டன்ஸை எனக்கு தெரியாது, அதனால் அதை Pன்னே வச்சுக்கிறேன். Q வந்து பார்த்தோம்னா எனக்கு 10, அதை எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு L1 வந்து பார்த்தோம்னா 55, L2 வந்து பார்த்தோம்னா 45. இப்போ இந்த டிவிஷனில் இருக்கக்கூடிய 10 நான் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். அப்படின்னா P is equal to 55/45 into 10ன்னு எனக்கு கிடச்சிருக்கும். இதை வந்து பார்த்தோம்னா நான் இதால் கேன்சல் பண்ணுறேன்னு பார்த்தோம்னா 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். அப்படின்னா 5 2s are, இது 5 9s are. அப்படின்னா P is equal to இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 110/9 கிடச்சிருக்கும். அப்படின்னா இது 9 1s are 9, மீதி 2 கிடச்சிருக்கும். அப்படின்னா 20. அப்படின்னா 9 2s are 18. அப்படின்னா மீதி எனக்கு 2 கிடச்சிருக்கும். அப்படின்னா பாயிண்ட் வச்சேன்னா எனக்கு 20 திருப்பி மாறும். அப்படின்னா 9 2s are 18. திருப்பி எனக்கு லூப் மாதிரி போயிட்டே தான் இருக்கும். அப்படின்னா P is equal to 12.2 நான் எழுதிக்கலாம். Pங்கிறது ஒரு ரெசிஸ்டாரோடைய ரெசிஸ்டன்ஸாக வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படிங்கிறப்ப அதோட யூனிட் வந்து ஓம். அப்படின்னா Pயோட வேல்யூ 12.2 ஓமுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவோட லைக்கும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் ஆகும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ, நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலோ அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.